जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेवितं कपित्त जम्बो फलसार पक्षिदं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकज महागणपति துணை கொண்டு நவகிரக தேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். தற்போது நான் பார்க்கக்கூடியது 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள். இந்த ராசியில் பிறந்தவங்க இவங்க இப்படி தாங்க இருப்பாங்க, இதை மாற்ற முடியாது. இது எல்லாருமே ஆவலாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுப்பீங்க என்றதில், ஐயோ என் ராசிக்கு என்ன சொல்ல போகிறாங்க, மேஷத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க, மிதுனத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க, சிம்மத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஒரு உத்வேகத்தோடு இருப்பீங்க. ஸோ நம்ம ராசிக்கு என்ன சொல்கிறாங்க, எப்படி கரெக்டாக சொல்கிறாரா சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதையே நான் இந்த ஒரு கண்டென்ட்டாக இந்த ஒரு கான்டென்ட் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாருக்குமே வாழ்க்கையில் தேவையானது. இப்போது ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க, ஒரு கல்யாண பொருத்தம் பார்க்குறோம். நம்ம கல்யாண பொருத்தம் பார்க்கும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டு ஜாதகத்தை காட்டும்போது என்ன தெரியுமா கேட்பாங்க, சாமி இந்த பையன் நல்ல கேரக்டரா அப்படின்னு கேட்பாங்க. இவன் எப்படி இவன் வச்சு பார்த்துப்பானா, பொண்ணை கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துப்பானா, இவன் கேரக்டர் நல்ல கேரக்டரா, சிகரெட்டு பிடிப்பானா, தண்ணி இன்னி அடிப்பானா, எப்படி இருப்பான் அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. நீங்கள் ஒரு சில படத்தில் கூட என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சில படங்களில் சொல்லுவாங்க என்ன கேரக்டர். ஸோ இப்போ சத்யராஜ்னு நினைக்கிறேன், அவர் சார், அவர் தான் சத்யராஜ் சார் தான் நினைக்கிறேன். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். என்னையா உன் கேரக்டர் சொல்லியா, நான் தெரிஞ்சுக்கிறேன், இப்போ தெரிஞ்சுக்கிறேன், உன் கேரக்டர் என்னையா சொல்லியா, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் எப்படியும் இப்போ அதாவது சத்யராஜ் சாராக இருந்தால் கூட 12 ராசியில் ஒரு ராசியில் அவரும் பிறந்திருப்பார் இல்லையா, தெரிஞ்சிடும் இல்லையா யார் எப்படி என்ன சொல்கிறாங்க என்ன அப்படிங்கிறது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு லெஜெண்ட், அவங்கெல்லாம் சத்யராஜ் சார்லாம் ஒரு லெஜெண்ட். அவங்களாம் அவங்கவுங்க ஃபீல்டு. எதுக்காக இந்த ஒரு வார்த்தையை நான் எடுத்தேன்னா, அந்த வார்த்தையை அவர் அடிக்கடி பயன்படுத்த, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீ சொல்ல ஏதோ ஒன்று சொல்லுவார். அது எனக்கு அது ஃபுல்லாக தெரியல, ஏன்னா நான் ரொம்ப அதெல்லாம் பார்க்குறதில்ல. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த 12 ராசிக்கான குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது மானுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஆணுக்கு மட்டும்தான் இல்லை, பெண்களும் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்படித்தானே இப்படி தான் இல்லையா, போய்கிட்டே இருறா, இப்போல்லாம் வந்து மரியாதையே கிடையாது. இப்போல்லாம் போடா, எல்லாம் உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போல்லாம் தைரியமாக பேசுதுங்க எல்லாம் பொண்ணுங்களாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய பெண்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பாவாடை தாவணி அந்த ஒரு அடக்கத்தோடு ஒரு நார்மலாக அப்போ பார்த்த பெண்கள் வேறு. இப்போ வந்து இப்போ 2K கிட்ஸுங்கிறான், 3K கிட்ஸுங்கிறான், புரிய மாட்டேங்குது ஒன்றும். போடா அப்படின்ட்டு போகுதுங்க. அதெல்லாம் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இப்போ காலங்கள் மாற எல்லாம் மாறிடுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 12 ராசிக்கான குணாதிசயங்கள்லாம் கேரக்டர் வைஸ் எப்படி இருக்குது என்னங்கிறத விலாவரியாக பார்ப்போம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. மிதுன ராசி நேயர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி இருக்குது, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி இருக்குது. ஸோ இந்த மிதுன ராசி அப்படின்னு நான் சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் வந்து என்ன சொல்கிறேன்னா, இவங்களை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாதீங்க. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இவங்களை புரிஞ்சிக்க முயற்சி பண்ண தேவையே இல்லை. இவங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒன்று இவங்களை புரிஞ்சிக்க முடியாது. முதல்ல ஏன்னு கேட்டால் நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஐயோ அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். இந்த வடிவேல் படத்தில் சொல்லுவார் இல்லையா, விஜய் சாரை பார்த்து சொல்லுவார்ல வடிவேல் சார், ஐயோ அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஒரு நிமிஷம் லவ், அடுத்த நிமிஷம் டிஸ்டன்ஸ். கொஞ்சம் காதலிக்கிற மாதிரியோ கொஞ்சம் அன்பு காட்டுற மாதிரியோ இருக்கும், ஆனால் அது சீக்கிரமாக பிரிஞ்சு போயிடும், வேகமாக பிரிஞ்சு போயிடும். இன்னைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு குழந்தையோட பிரிஞ்சு இருக்கீங்க, ஒரு பெண் குழந்தையோட பிரிஞ்சு இருக்கீங்க. ஒரு ஆண் விவாகரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், இன்னும் அவனுக்கு கல்யாணம் நடக்கலை. அடுத்த கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா எங்கே விவாகரத்து பிரச்சனை, இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி தான் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்படியே தான் இதுதான் ஓடின்னு இருக்கு. ஸ்மார்ட் டாக்கர், நல்லா பேசுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க. அவங்க பேசுகிறது பார்த்தா நமக்கு ஒரு கலகலப்பாக இருக்கும். அந்த இடமே மிதுன ராசி இருக்கக்கூடிய இடம் கலகலப்பாக இருக்கும். ஸோ ஓகே தான், ஸ்மார்ட் டாக்கர், நல்லா பேசுவாங்க, நல்லா அதில் தானே பாதி பேர் மயங்கிடுறாங்க. உண்டா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. டபுள் திங்கிங் எல்லாத்துலேயுமே 2 மணி நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க. ஆனால் இவங்க 2 தடவை யோசிப்பாங்க, என்ன இப்படி பேசுகிறான். நீங்கள் பேசிட்டு போனாலும் அவன் 2 தடவை யோசிப்பான். ஓ
இப்படிலாம் இருக்கா, ஓ ஓகே ஓகே பார்க்கலாம், அப்படி ஒரு இதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் உண்டு. அடுத்ததாக பேசி பேசி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுவாங்க. எப்படி பேசி பேசி சுச்சுவேஷனை நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. யாரையும் ஈஸிலி இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய யோகம் உண்டு. கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அன்பிரடிக்டபுள், நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மிதுன ராசி. மைண்டு சேஞ்ச் ஃபாஸ்ட். காலையில் ஒரு குணமாக இருக்கும், மத்தியானம் ஒரு குணமாக இருக்கும், ராத்திரி ஒரு குணமாக இருக்கும். மத்தியானம் வீட்டிலேருந்து கிளம்பும்போது, ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போது சொல்லுவான், அம்மா இன்றைக்கி நைட்டு சப்பாத்தி பண்ணிவிடுமா, குருமா ஏதாவது பண்ணிவிடுமா அப்படின்வான். வீட்டுக்கு வந்து ஏன் தோசை ஊற்றலன்னு கேட்பான். ஏன் நீ தானே சப்பாத்தி வேணும்னு சொன்னேன், இப்போ வந்து தோசை கேட்குற, ஏதோ சொன்னேன், இப்போ தோசை சாப்பிடணும் போல இருக்குது ஊற்று அப்படின்னா, போ என்ன பண்ணுற, போ. அது எதுக்கு சொல்கிறேன்னா, இது உதாரணமாக சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் உண்டு. ஏன்னா அன்பிரடிக்டபுள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதாக இருக்கும். சார்மிங் ப்ளஸ் பேசுவாங்க நான் ஸ்டாப், நல்லா எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒருத்தருடைய மூடு வச்சே கரெக்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஒருத்தன் நார்மலாக கோவ மூடில் இருக்கான்னு அது அப்படியே அவன் கோவ மூடிலேயே அப்படியே போவாங்க. ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கான்னா அவன் சந்தோஷ மூட்லேயே அப்படியே அவனை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுதான் இவங்ககிட்ட இருக்கிற கெட்டிக்காரத்தனம். அட்ராக்ஷன் ஃபாஸ்ட், நல்லா டீப்பாக நல்லா அட்ராக்ஷன், பார்த்தோன்னே அட்ராக்ட் அப்போ பயங்கரமாக இருக்காரு. தலையில் ஒரு முடி இருக்காது, ஆனாலும் அவங்க நல்லா அந்த ஹேர் ஃபாலிங்லாம் அதெல்லாம் ரெடி பண்ணி தலைமுடியெல்லாம் நல்லா பண்ணி பார்க்குறதுக்கு அப்படியே மாப்பிள்ளை மாதிரி வந்து நிற்பார் ஜம்முன்னு. அது இப்போ லவ்வில் ஸ்டெபிள் கிடையாது, நாளைக்கு தான் தெரியும். லவ்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது, ஏதோ அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு, ஏதோ ஓடுது அப்படின்னு சொல்லலாம். பிரேக்கப் சான்சஸ்லாம் சில பேருக்கு நிறைய இருக்கும். உங்களுடைய குணாதிசயத்தினாலே நிறைய பிரேக்கப் சான்சஸ் இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் அடிக்கடி மாற்றி பேசுகிறீங்களா, அப்புறம் எங்கேருந்து உங்களை புரிஞ்சு இவங்க கூட இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தொந்தரவு ஒரு விஷயம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்டவுன்ஸ் நிறையா இருக்கும். பார்ட்னரே கன்ஃபியூஸ் ஆவாங்கன்னு பார்த்துக்கோங்களேன், மனைவியே கன்ஃபியூஷன் ஆவாங்கன்னு பார்த்துக்கோங்களேன், உங்கள் லவ்வரே கன்ஃபியூஷன் ஆவாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். ஏன்டா இப்படி பண்ணுற, நம்ம கேட்குறோம்ல எத்தனை பேர், ஐயோ அப்பா சாமி இதெல்லாம் பேசினாலும் கடுப்பு. அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. மல்டி டேலண்ட் உள்ள பர்சன் தான். கெரியர்லாம் மல்டி டேலண்டட் உண்டு, கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது, மீடியா சேல்ஸ் பிஸ்னஸ்லாம் நிறைய ஒரு யோகங்கள் அமைப்புகள்லாம் இருக்குது. ஆனால் இவங்களுடைய நெகட்டிவ் விஷயங்கள்லாம் வந்து என்னென்ன, ஓவர் திங்கிங், இன்ஸ்டெபிலிட்டி, டபுள் மைண்டு இவங்களோடது. பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, அடாப்டபிலிட்டி, ஸ்மார்ட்னஸ் நிறையா இருக்குது. என்ன நான் சொல்லுறேன்னு, என்னை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, நான் சேஞ்ச் ஆகிறது என் மூடுக்கு தான் தெரியும். இதுதான் இவங்க, அவ்வளோதான். என்னை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, நான் சேஞ்ச் ஆகிறது என் மூடை பொறுத்து இருக்கு. உண்டா இல்லையா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இதுதான் உங்க ஜாதகம், இதுதான் உங்களுடைய நாக்கு நல்லா இருந்தால் நலம் வரும், ஒரே மனசு இல்லைன்னா வேலை நடக்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? சுபம், வாழ்க வளமுடன்.